தமிழ்நாட்டில் யார் அரசியலுக்கு வந்தாலும் படுக்க படுக்கையா படுத்துறீங்க. இதனால பாதிக்கப்படுறது மக்கள் மட்டும்தான். ஏன்னா அரசியலுங்கிறது பொது பணி. நினைச்சு பாருங்க, இருக்கிற எல்லா மினிஸ்டர்ஸும் அவங்க வேலையை செஞ்சாதான் எல்லா டிபார்ட்மெண்ட் செழிப்பா இருக்கும். சிஎம்மும் எல்லா வேலையும் செஞ்சா மட்டும்தான் இங்க நாடே செழிப்பா இருக்கும். இல்ல நான் 50% தான் நான் பண்ணுவேன், என்னால உடம்பு முடியல அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இங்க பாதிக்கப்படுறது மக்கள் மட்டும்தான். 199 நீங்க நல்லது பண்ணிட்டு 1% நீங்க மக்கள் யாரை இறந்துட்டாங்கன்னா அது மிகப்பெரிய பாவம். அது நாட்டுடைய அரசனே கேள்வி கேட்கப்படும். நீங்க ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, என்னுடைய அப்பா அம்மாவுக்கும் வயசாயிருச்சு. அதனால வந்துட்டு நான் இங்க யாரையும் குறை சொல்லலை. என்னைக்குமே தன்னால முடியல அப்படின்னா அதே கட்சியிலையோ இல்லை எந்த கட்சியோ மற்ற கட்சியோ யாருனால முடியுதோ அவங்க கிட்ட அந்த இதை ஒப்படைங்க. இங்க 30 வயசு 70 வயசுன்னு கிடையாது. இப்போ 30 வயசுல முடியலாம் பண்ண வேணாம், 70 வயசுல முடியலாம் பண்ணட்டும், எதுவுமே தப்பு கிடையாது. அரசியல்ல இளம் தலைமுறையினருக்கும் வழி விடுங்க. இங்க அரசியல் அனுபவம் இருந்தாலும் நல்ல மனசு இருந்ததுன்னா நல்ல செயல்களை வரும். இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, 18 வயசு ஓட்டு போடுறாங்க. இங்க டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ பிஜேபியோ இதை குறை சொல்லணுங்கிறது என் நோக்கம் கிடையாது. ஒரு நாட்டுடைய அரசன் மிக வலுவா இருந்தாதான் மனசு நல்லா வேலை செய்யும், உடம்பு நல்லா இருக்கும். உடம்பு நல்லா இருந்தாதான் மனசு நல்லா இருக்கும். அப்படின்னா இங்க அரசியல்வாதிங்க நல்லா இருந்தாதான் இந்த தமிழ்நாடே நல்லா இருக்கும். ஸோ வலுவான தமிழ்நாடு இங்க நாங்களாம் எதிர்பார்க்கிறோம்.